அலாரமே 10 டைம் அடிச்சிருச்சுடா. காலையில 6 மணில இருந்து 8 மணி வரையும் அலாரம் அடிக்குது. இவன் எந்திரிச்ச பாடு இல்ல. இன்னைக்கு வேற ஏதோ ஸ்கூல்ல ட்ரிப்பு கூட்டு போறாங்க அப்படின்னு 2 நாளைக்கு சாப்பாடு கட்டி கொடுக்க சொன்னா அதெல்லாம் கட்டி ரெடியா இருக்கு. இவன் மட்டும் எந்திரிக்காம தூங்கிக்கிட்டே இருக்கானே. மணி இப்ப 8 மணி ஆச்சு. 9 மணிக்கு வர வேன் வந்துரும். இவன் இப்ப இப்படி விட்டா சரிப்பட்டு வராது. போயிட்டு எழுப்போம். டே சிஞ்சானே எந்திரா. இவன் எப்படி எழுப்புறது? இவன் என்ன சொன்னாலுமே எந்திரிக்க மாட்டானே. போயிட்டு எழுப்பி பாப்போம். இல்லனா நம்ம டெக்னிக்கை ஃபாலோ பண்ண வேண்டியதான். டே சிஞ்சானே இன்னைக்கு உங்க ஸ்கூல்ல ஏதோ ட்ரிப்பு கூட்டு போறாங்க அப்படி இப்படின்னு சொன்ன. நீ பாட்டுக்கு இப்படி தூங்கிக்கிட்டு இருக்க. உன் ஃப்ரெண்டு மசாவு கசாமா போச்சானே எல்லாம் ரெடி ஆயிட்டு போன் பண்ணாங்கடா. சீக்கிரம் எந்திரடா, வேன் வர போகுது. ஓ இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டியா? இல்லடா என் 2வது டெக்னிக் யூஸ் பண்றேன். நல்லா தூங்குறான் போலயே. தூங்குனா இப்படி தூங்க மாட்டாங்களே. எந்த டான்ஸ் ஆட்ல தூங்குவாங்க. இப்படிதான் ஆழ்ந்த தூக்கத்துல இருந்தா இப்படிதான் டான்ஸ் ஆடிட்டே இருப்பாங்க. நல்ல வேளை நம்பிட்டேன் நான் ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கேன்னு. இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு நீ எழுப்பவே மாட்டான். இது இல்லையா ஆழ்ந்த தூக்கம்? இன்னும் தூக்கத்துல இருந்தா நல்லா அது டான்ஸ் டங்கடக்குன்னு ஆடுவாங்களே. இப்பயாப்பா டிங்கிட்டக்கா இப்பயாச்சும் நம்புறியாப்பா நான் ஆழ்ந்த உறக்கத்துலதான் இருக்கேன்னு? இல்லையே இன்னும் தூக்கத்துல இருந்தா அவங்க பாட்டுக்கு எந்திரிச்சு நடந்துட்டு இருப்பாங்களே. இவன் இப்படில இருக்கான். போடாடே நான் எவ்வளவு நேரம் நான் நடிக்கிற தூங்குற மாதிரியா? ஏப்பா நான் அவ்வளவு தூங்கலாம் கிடையாது. நான் அப்பவே எந்திரிச்சிட்டேன்பா. எப்படி என்னது விழுந்துருச்சு? ஏண்டா பிராங்கினே உன்னை 6 மணிக்கு நீ எழுப்புறானே சொன்னேன். சொல்லுவ உன்னை 6 மணிக்கு ஒண்ணு 6:15க்கு ஒண்ணு 6:30 மணிக்கு நீ எழுப்பிட்டு இருக்கேன். நீ எந்திரிச்சாதானடா? அப்படியாப்பா? அது ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் எக்ஸாம் வர வேண்டியது இருக்கா. அதான் தூக்கத்திலேயே படிச்சுக்கிட்டு இருந்தேன். என்னப்பா அது டிபன் பாக்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நைட் வேற நீங்க ட்ரிப் போறீங்க. அதான் டிபன் பாக்ஸ் ஸ்நாக்ஸ் வாட்டர் கேன் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன். நீ போய் கிளம்பிட்டு மட்டும் வாடா. ஓடுறா. இன்னைக்கு செம ஜாலியா இருக்க போது. நம்ம வாய் மட்டும் எங்க கோணக்க மானக்கமா இருக்கு. சரி ஏதோ ஒண்ணு. இப்ப பாருங்க என்னோட பிட்டா. ஏப்பா பிராங்க்லினே உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ண போறேன்ப்பா. உன்னை விட்டுட்டு இனி நான் ஹோட்டல்ல தங்க போறேன்ப்பா. அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. உன்னை பிரிச்சு நான் ஒரு நாள் கூட இருந்ததே இல்லப்பா. எப்பப்பா என்னடா அவார்டான குடுக்குறேன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்க. என்னப்பா இவ்வளவு ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன், நடிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்க. ஆமா உன்னை பத்தி எனக்கு தெரியாது பாரு. என்னமா ஆக்ட் பண்ற. போனமா என்ஜாய் பண்ணாமான்னு இருக்கணும். டீச்சரை போட்டு தொந்தரவு படுத்த கூடாது. ஃப்ரெண்ட்ஸை போட்டு தொந்தரவு படுத்த கூடாது. சரிப்பா நான் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரேன். நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாதப்பா. நான் வந்து நாளைக்கு காலையில வந்துருவேன். சரியா? நான் எங்கடா ஃபீல் பண்ண போறேன் சிஞ்சானு. நீ ஜாலியா இருக்கே இல்லையா? நான் இந்த ஒரு நாள் ஃபுல்லா ஜாலியா இருப்பேன்டா. அதானே பார்த்தேன். நான் இல்லனா ஜாலியா தானே இருப்பீங்க. உன்னை விடுப்பா. சித்தப்பு தாப்பா என்ன பண்ண போறான்னு தெரியல. நான் இல்லாம ஒரு நாள் கூட அவர் இருந்ததே இல்லப்பா. எது சித்தப்பா? அவர் நேத்தே போன் பண்ணி சிஞ்சான் டூர் போனதுக்கு அப்புறம் போன் பண்ணி அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வரேன்னு சொல்லி வச்சிருக்காரா. நீ எங்களை பத்தி ஒன்னும் ஃபீல் பண்ணாத. நீ பாட்டுக்கு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வாடா சிஞ்சானு. சரிப்பா பிராங்க்லினே எனக்கு இது மாதிரி டூர் போறேன்னா ஃபர்ஸ்ட் டைம். என் நண்பர்கள்லாம் வர்றாங்க, டீச்சர்லாம் வர்றாங்க. நான் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரேன். எவ்வளவுப்படாத. டேய் உங்க டீச்சர் என்ன சொன்னாங்க? டூர் வரும்போது யூனிஃபார்ம் தானே போட்டு வரணும்னு. நீ என்னடா இந்த ட்ரெஸ் போட்டு நின்னுட்டு இருக்க? என்ன யூனிஃபார்ம் போட்டு போணுமா? அதான் நல்லா இருக்காதுப்பா. இப்ப பத்தியா பாசே வந்துருச்சு. இப்ப வந்தா இதெல்லாம் சொல்லிட்டு இருப்ப. அப்போ இதெல்லாம் பிளான் பண்ணி தான் பண்றியா? சரி நான் உங்க டீச்சர்கிட்ட பேசிக்கிறேன். நீ போயிட்டு வாடா சிஞ்சானே. ஓகேப்பா பிராங்க்லினே ஐ மிஸ் யூ பா. மிஸ் யூ. ஐ பை பை. அண்ணே வண்டி எடுக்கறேன். இவங்க கிட்ட கிளம்பிடுவான். கொஞ்ச நேரத்துல தொல்லையே விட்டுச்சுப்பா. இது மாதிரி என்ன சிஞ்சான் போய் ஸ்கூல்ல இருந்து வாரத்துக்கு ஒரு டைம் ட்ரிப் கூட்டு போனா நம்மளும் கொஞ்சம் நிம்மதியா இருப்போம். இவனை வச்சுக்கிட்டு மேய்க்க முடியல. ஏதாச்சும் ஒரு வேலையை பார்த்து விட்டுறேன். ஒரு நாளைக்கு நம்ம நிம்மதியா இருக்கலாம். சிஞ்சானுக்கு சமைச்சு வச்ச சிக்கன் இருக்கு. அதையும் சாப்பிட்டு டிவில படத்தை போட்டுட்டு ஹாயா இருக்க வேண்டியதான். என்னது இது? ஏதோ கதவு மாதிரி இருக்கே. நம்ம வீட்டுல நமக்கே தெரியாம ஒரு கதவா? என்னடா அது புதுசா இருக்கு இதை பாக்குறதுக்கு. ஆஹா நம்ம வீடு தானா இல்ல நம்ம வீடு நினைச்சு வேற வீட்டுக்குள்ள வந்துட்டோமான்னு தெரியலையே. இல்ல மந்திரம் கிந்திரம் போட்டு எதுவும் கதவு வந்துருச்சா? ஒன்னும் புரிய மாட்டேங்குது. கதவு வந்தா கூட பரவாயில்ல. முன்னாடி ஏதோ செவர்லாம் கட்டி வச்சிருக்காங்களே. என்னடா நடக்குது இங்க? பைத்திய பிடிக்க வச்சிருவாங்க போலயே. என்னடா அது கதவை திறக்கவும் முடியலையே. எலும்ப கதவோட மோசமா இருக்கு. இதை அசைக்க கூட முடியல. ஒருவேளை சித்தப்ப பண்ண வேலையா இருக்குமா? இல்லையே அவர் இங்க வரவே இல்லையே. காலையில இருந்து நம்ம இங்கதான் இருக்கோம். நம்ம கண்ணுல தென்படாம இருந்துச்சா இல்ல இப்போதைக்கு புதுசா வந்துச்சா? இது சரிப்பட்டு வராதே. சித்தப்புக்கு போன் பண்ணிட வேண்டியதான். இவர் ஒண்ணு போன் அடிச்சா எடுத்துள்ள மாட்டாரு. எடுத்தாரு. ஹலோ சித்தப்பு எங்க இருக்க? இல்ல பிராங்கி நீ வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன். என்ன விஷயம் சொல்லு. இத போன்ல சொல்ல முடியாது. நீ வீட்டுக்கு
வீட்டுக்கு வா, வீட்டுல வந்ததுக்கு அப்புறம் தான் புரியும். சரி சரி போன வை நான் வீட்டுக்கிட்டே வந்துட்டேன். இவன் என்னல இது வீட்டுக்குள்ள வந்தாதான் ஏதோ புரியும் அப்படின்றானே. இந்த சின்சான் போய் போனதுக்கு அப்புறம் போன் பண்ணி வர சொன்னேன். அவன் போயிட்டானான்னு கூட தெரியல எனக்கு. இல்ல இந்த சின்சான் போய் ஸ்கூல்ல இருந்து இப்படி ட்ரிப் வந்து அடிக்கடி கூட்டு போகணும். அப்படி இருந்தாலும் வச்சுக்கவே வீட்டுல உள்ளவங்க நிம்மதியா இருப்பாங்க. இல்ல பிராங்க்லின் என்னல ஏதோ பதட்டமா போன்ல அடிச்சு வச்சுக்கிந்திய. இல்ல மவனே என்னல இது ஏதோ கதவு மாதிரின்னு வச்சுக்கிட்டு அதை உத்து பாத்துட்டு இருக்கீ. இந்த கதவை முன்ன பின்ன இங்க பார்த்ததே இல்லையா? ஏன் புதுசா அதே வச்சிருக்கியா? எதே புதுசா நான் வச்சனா? இதை கேட்கதான் உன்னையும் வரச்சுனே. நீ இதே பண்ணியாத? ஏல இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. இந்த கதவை பத்தி எனக்கு ஒண்ணும் தெரியாதுல்ல. நீ தான் அந்த கதவை வச்சேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நான் ஒண்ணும் பண்ணல ஸ்டெப். இந்த கதவு எப்படி வந்துச்சுன்னு தெரியல. இல்ல என்னல நீ போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க? எனக்கு ஒண்ணு புரிய மாட்டேங்குது. கொஞ்சம் விளக்கமா சொல்லு. அட நான் காலையில இருந்து இங்கதான் ஸ்டெப் இருக்கேன். நான் சின்சான ஸ்கூலுக்கு அனுப்பி போட்டுட்டு வந்து பார்த்தா இங்க ஒரு கதவு வந்திருக்கு. அதான் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. இல்ல பிராங்க்லின் என்ன இப்படி சொல்லிட்டு இருக்க? என்ன தெரிஞ்சு இது ஏதோ மந்திர கதவு போல பேய் கதவாதே இருக்குமோ? என்ன சித்தப்பு நீ பாட்டுக்கு பயமுறுத்தி விட்டு இருக்க? இத பார்த்தா பேய் கதவு மாதிரியா இருக்கு. இல்ல வெயிட் பண்ணு. இதுக்கு ஏதோ சவுண்ட் கேக்குது. ஆமா சித்தப்பு, இந்த கதவுக்குள்ள ஏதோ சவுண்ட் கேக்குது. ஒருவேளை உள்ள இருந்தது யார் அது? இல்ல என்ன நடக்குது இங்க? உன்னைய மாதிரி ஒரு கிழமை உள்ள இருந்து வந்துட்டு இருக்கானே. இல்ல யாருடா நீ? ஆமா சித்தப்பு, என்னைய மாதிரிதான் பாக்குறதுக்கு இருக்கேன். ஐயா நீங்க யாரு? ஐயா என்ன மயக்க போட்டாரு? இல்ல வெயிட் பண்ணு. இது யாருன்னே ஒண்ணும் புரியல. பாக்குறதுக்கு உன்னைய மாதிரி தான் இருக்கேன். ஆனா வந்ததுக்கு அப்புறம் மயக்க மாட்டானே. இல்ல பிராங்க்லின் ஒருவேளை வரும்போ டேடியா இருக்குமோ? டேடி தான் இந்த கதவுக்குள்ள வந்து நீ பாக்க வந்திருக்காரு போல. எது எங்க அப்பாவா? எங்க அப்பா ஏன் சித்தப்பு இதுக்குள்ள இருந்து வரணும்? ஃபர்ஸ்ட் இந்த கதவு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. இதுக்குள்ள இருந்து பார்த்தா என்னைய மாதிரி ஒரு கிழமை வந்துட்டு இருக்கேன். யாரா இருக்கும்? ஒருவேளை எங்க தாத்தாவா இருக்குமா? இல்ல எங்க குல தாத்தாவது இருக்குமா? இல்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு. இவன் மட்டும் எந்திரிச்ச உடனே அடிச்சு விடுவேன். இவருக்கு நிக்கிறதுக்கே சத்து இல்ல. இவரு தான் அடிக்க போறாரா? சித்தப்பு இத பாக்குறதுக்கு எங்க அப்பா மாதிரி இல்ல, தாத்தா மாதிரி இல்ல, என்னைய மாதிரி தான் இருக்கு. இந்த சட்டை பேண்ட் கூட என்கிட்ட இருக்கு. இல்ல என்ன சொல்ற? உன்கிட்ட சட்டை பேண்ட் இருக்கு. அப்ப ஆட்டிய போட்டு தான் வச்சிருக்கானோ? இல்ல பிராங்க்லின் அவன் தலிக்க அவன் எந்திரிச்சு நின்னுட்டு இருக்கேன். ஐயா நீங்க யாருங்கய்யா? பாக்குறதுக்கு என்னைய மாதிரி இருக்கீங்க, ஆனா வயசான ஆள் மாதிரி இருக்கீங்க. நான் ஒண்ணும் உங்க அப்பாவும் கிடையாது, உங்க தாத்தாவும் கிடையாதுடா. என்னோட பேரு பிராங்க்லின் தான். என்னோட வயசு 80. நான் டைம் டிராவல் பண்ணி இங்க வந்திருக்கேன். இல்ல என்னல சொல்லிட்டு இருக்க? நீயும் பிராங்க்லின் தானா? இத நம்ப முடியலையே. எப்படி இந்த கதவுக்குள்ள இங்க வந்த? இந்த கதவுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? சித்தப்பு அவர் தான் சொல்றாருன்னா ஏதோ டைம் டிராவல் பண்ணி வந்திருக்காரா. ஆமா எதுக்கு டைம் டிராவல் பண்ணி இங்க வந்திருக்கீங்க? இன்னைக்கு உன் வாழ்க்கையில 2 விஷயம் நடக்க போகுது. அந்த 2 விஷயத்துக்கு அப்புறமும் உன் வாழ்க்கை அப்படியே டோட்டலா மாறிடும். அதை தடுக்கிறதுக்கு தான் நான் 80 வயசுல இருந்து உன்கிட்ட வந்திருக்கேன். டேய் நீ என்னடா சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியல. நீ வாடா போடான்னு சொல்லலாம் தானே? அதுக்குன்னு வயசுக்கு மரியாதை கொடுறா. உனக்கு 25 வயசுனா எனக்கு 80 வயசு. சரி நீ இப்படினா கூப்பிட்டுக்க. இன்னைக்கு என்ன தெரியுமா நடக்க போகுது? இன்னைக்கு நடக்க போற விஷயத்துக்கு அடுத்து உன் வாழ்க்கைய டோட்டலா மாறிடும். நீ இதுக்கு அடுத்து ரொம்ப ஏழையா மாறிடுவ. ஏன் பிச்சைக்காரனா கூட மாறிடுவ. இல்ல என்ன சொல்லிட்டு இருக்க? இன்னைக்கு நடக்க போற விஷயத்துக்கு அப்புறம் பிராங்க்லின் பிச்சைக்காரனா மாறிடுவானா? கொஞ்சம் சும்மா இரு சித்தப்பு. ஐயா அப்படி என்னதான் நடக்க போகுது கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. உனக்கு விளக்கமா சொல்றதுக்குலாம் எனக்கு ஒண்ணு நேரம் கிடையாது. சீக்கிரம் வந்து வண்டியில ஏறுங்க. போற வழியில நான் எல்லாத்தையும் சொல்றேன். இல்ல அப்படிலாம் வர முடியாது. நீ யாருன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. நீ இங்க எல்லாத்தையும் சொல்லு. இல்ல கொஞ்ச நேரத்துல எல்லா கதையும் சொல்லி விடல. சுமார் ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி இதே நாள் இதே மணி நேரத்துல நான் வளர்த்த செல்ல பிராணி சாப்பு காணாம போயிரும். உண்மையா சொல்றீங்க? சாப்பு காணாம போயிருமா? ஐயோ இப்ப என்ன பண்றது? ஓ அதை தடுக்கிறதுக்கு நீங்க வந்திருக்கீங்களா? நீ நினைக்கிற மாதிரி இது சாதாரண விஷயம் கிடையாது. எல்லா வழியையும் நான் மட்டும் தான் அனுபவிச்சிருக்கேன். உன் லைஃப்ல இருந்து நீ ஆசையா வளர்த்த செல்ல பிராணி காணாம போச்சு அப்படின்னா அந்த வழி எப்படி இருக்குன்னு உனக்கு தெரிய வாய்ப்பே கிடையாது. இல்ல புரியுது நீ சொல்றது. இப்ப சாப்பு வந்து இன்னைக்கு காணாம போயிடும். அது தடுக்கிறதுக்கு தான் நீ வந்து 80 வயசுல இருந்து இங்க வந்திருக்கியா? ஆமா சித்தப்பு, நான் 24 வயசுல இருக்கும்போது சாப்பு 2 நாளா தொடர்ந்து காணும். நான் அப்புறம் சீரியஸ் எடுக்காம விட்டுட்டேன். வந்து பார்த்தா எங்க நீட்டே சாப்போட காலர் மட்டும் கடந்துச்சு. அன்னையில இருந்து எனக்கு இன்னை வரையும் சாப்பு கிடைக்கவே இல்லை. ஐயா என்னையா சொல்றீங்க? சாப்பு இல்லாமலாம் நீ ஒரு நாள் கூட எடுக்க முடியாது. நான் சாப்பை பிரிஞ்சு இருந்ததே இல்ல. இப்ப என்ன பண்றது? எதுவும் பிளான் இருக்கா உங்ககிட்ட? என்கிட்ட பிளானும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. நான் டைம் டிராவல் பண்ணி இங்க வருவேன்னு கூட நினைச்சு பார்க்கல. ஆனா வந்துட்டேன். இந்த இடத்துலதான் கடைசியில சாப்பு காணா போனது. இங்க ஒளிஞ்சிருந்து பாப்போம் இங்க என்னதான் நடந்துச்சு அப்படின்னு. இல்ல சாப்பு காணா போனான்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அவன் எப்படி காணா போனா? இல்ல ஒருவேளை இல்ல நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல சித்தப்பு. சாப்பு காணாம தான் போயிருக்கேன். சாப்பு காணா போன அதே நாள் ஏகப்பட்ட நாய் ஆட்டையை போட்டு போயிருக்காங்க. அவங்களாலதான் நம்ம சாப்பையும் ஆட்டையை போட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இங்க என்ன நடக்குது நீங்க வந்து பாப்போம். ஓ இப்பதான் புரியுது. சாப்பை வந்து நாய் பிடிக்கிறவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனா சாப்பு எப்படி அவங்க கிட்ட போனான்னு எனக்கு ஒண்ணும் புரியல. அதுதான் எனக்கும் டவுட். சாப்பை எப்படி அவங்க பிடிச்சாங்க? அவன் எதிரின்னு தெரிஞ்சாவே சாப்பு சும்மா விட மாட்டான். என்னதான் நடக்குதுன்னு பாத்துருவோம். இல்ல பிராங்க்லின் 1 பிராங்க்லின் 2 அங்க வர்றது நம்ம சாப்பு மாதிரி தானே இருக்கு. ஆமா சித்தப்பு அதான் நம்ம சாப்பு எப்படியோ வந்துட்டான். இதுக்கு அடுத்து பொறுமையா பாருங்க என்னதான் நடக்குது அப்படின்னு. சித்தப்பு பிராங்க்லின் கேர்ஃபுல்லா பாருங்க. எனக்கு வந்து சாப்பு வேணும். சாப்பு எப்படி காணாம போனா எப்படி வந்து அவங்க ஆட்டிய போட்டு கொண்டு போனாங்கன்னு தெளிவா
தெரியணும், அவங்களை சும்மா விடக்கூடாது. ஏன்னா இந்த சாப்பாடு எங்க நடந்து போயிட்டு இருக்கேன், எங்க போயிட்டு இருக்கேன்னு ஒன்னும் புரிய மாட்டேங்குது. ஏன்னா அங்க ஏதோ தட்டு மாதிரி ஒண்ணு இருக்கு, அங்க ஏதோ சாப்பாடு மாதிரி ஒண்ணு இருக்குன்னு நினைக்கிறேன். சித்தப்ப இப்பதான் புரியுது, அந்த நாய் பிடிக்கிறவங்க வச்ச டிராப்னு நினைக்கிறேன். இத சாப்பு மட்டும் மாட்டாம இருக்கணும். இல்ல இந்த டிராப்ல வந்து சாப்பு மாட்டிக்கவான்னு நினைக்கிறேன். அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டான் பாரு. ஏண்டா இவனுக்கு டெய்லி சாப்பாடு வைக்காமடா இருக்கானா? நீ என்னதான் அண்டாவா சாப்பாடு வச்சாலும் சாப்புக்கு இதான்டா வேலை. இல்ல பிராங்க்லின், அவன் சாப்பிட்டுக்கு இருக்கேன், ஆனா இதுக்கு அடுத்து ஒண்ணுமே பண்ணல. அவன் நல்லா தான் சாப்பிட்டுக்கு இருக்கேன். இதுக்கு அடுத்து எங்கல போவேன்? டேய் ஒழுங்கா பாடுறா, நாய்க்குட்டி சாப்பிட்டுச்சா இல்லையா நம்ம வச்சத? சாப்பிடுது பாஸ், நல்லா சாப்பிட்டுக்கு இருக்கு. ஆனா என்ன பிளான்னு எனக்கு ஒண்ணும் புரியலையே. இத சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம எப்படி அதை பிடிக்கிறது? அந்த சாப்பாடு அந்த நாய்க்கு பிடிச்சு போயிருக்கும். அதே சாப்பாடு நம்ம வண்டி டிக்கிக்குள்ளேயும் ஒண்ணு இருக்கு, அதை வர வச்சு அப்படியே ஏத்திடுவோம்டா அதுக்குள்ள. செம்ம ஐடியா பாஸ். நாய்க்குட்டி வருது. ஆஹா, நம்ம கிட்ட தான் வருது பாஸ். இல்ல பிராங்க்லின், சாப்பு பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கேன், என்னத்த பாத்துக்கிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க, அவனை ஃபாலோ பண்ணுவான். டேய் எப்படிடா, நான் சொன்ன மாதிரி நாய்க்குட்டி வந்துருச்சா? அதே சாப்பாடு நம்ம டிக்கிக்குள்ள இருக்கு, டிக்கியை மட்டும் திறந்து வை, ஆட்டோமேட்டிக்கா உள்ள போயிருண்டா. பாஸ் உங்க ஐடியா செம்ம ஐடியா பாஸ். ஆமா சித்தப்பு, இங்க எந்த சாப்ப காணும், எங்கிட்டு ஓடி இருப்பான் தெரியலையே. அந்த சாப்பாடு வேற சாப்பிட்டான். ஒருவேளை அந்த சாப்பாட்டுல இல்ல அப்படி எதுவும் இருக்காது. என்னது இது? அந்த சாப்பாடு கொஞ்சம் அப்படியே இருக்கு. சித்தப்பு, அந்த பாரு சித்தப்பு இருக்கான். டேய் அங்க 2 பேர் நிக்கிறாங்கடா. பாஸ் அதான் நாய்க்குட்டி வண்டியில ஏறிச்சுனா யாரோ துரத்திட்டு வந்துட்டு இருக்காங்க பாஸ், சீக்கிரம் வண்டி எடுங்க. ஓ அப்படியா, அந்த நாய்க்குட்டியோட ஓனர் போல. வரட்டும் நம்ம கிட்ட வந்ததுக்கு அப்புறம் எடுப்பான். டேய் ஒழுங்கு மரியாதை என்னோட சாப்பை விட்டு போயிருங்கடா. நான் மட்டும் உங்களை புடிச்சனா வச்சுக்கவே செத்தீங்கடா நீங்க. என்னால ஓடவும் முடியல, சாப்பை கடத்தி கொண்டு போயிட்டாங்க, என்ன பண்ண போறேன்? சரி நீ ஒன்னும் பதறாத, என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. சீக்கிரம் என் கூட வாங்க, அப்படியே நம்ம கார் எடுத்துட்டு அவங்கள ஃபாலோ பண்ணுவோம். சாப்பிச்சு இவங்க பாட்டுக்கு எங்கிட்டு போறாங்கன்னு ஒன்னும் புரிய மாட்டேங்குது. எப்படி இவங்க ஃபாலோ பண்ணி போறது? சித்தப்பு அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது. நம்ம எப்படியா சாப்பை கண்டுபிடிக்கணும். சாப்பு முட்டைங்க லைஃப்ல இல்லைன்னா அவ்வளவுதான் சித்தப்பு. சீக்கிரம் வந்து வண்டியில ஏறுங்க. என்ன இவ்வளவு ஸ்லோவா ஓடி வந்துட்டு இருக்கீங்க? இந்த வரேன். நான் ஓடுனதுல என் கால்லாம் வலிக்குது. வயசாயிருச்சுன்னா 80 வயசுல எனக்கு. சீக்கிரம் ஏறு சிதப்பு, எப்படியாச்சும் பிடிச்சிடா பிராங்க்லின். இப்ப மட்டும் சாப்பை நம்ம காப்பாத்துறோம்னா அதுக்கப்புறம் சாப்பு நம்ம கிட்ட எப்போதுமே வரமாட்டான்டா. இல்ல பிராங்க்லின், நான் அந்த கார் கண்டுபிடிச்சிட்டேன், அந்த மாதிரி போயிட்டு இருக்கேன். அதே கார் தான், சீக்கிரம் ஓட்டு அடிச்சு ஓட்டு. என்ன சித்தப்பு, முதல்ல நல்லா ஸ்பீடா ஓடிட்டு போனேன், இப்ப பார்த்தா இங்கே தான் போயிட்டு இருக்கேன். ஒருவேளை கார் ரிப்பேர் தான் ஆகி போச்சோ? இதான் நமக்கு நல்ல சாக்கு. ஸ்பீடா நிப்பாட்டிட்டான் காரை. நம்ம நேரத்துக்கு கார் நிப்பாட்டிட்டேன், அவ்வளவுதான் சுத்தி வளைச்சு போறோம். பிராங்க்லின், அவன் கார் பின்னாடி எடுக்க பாத்துட்டு இருக்கேன், விட்டுறாத. நீ ஒன்னும் கவலைப்படாதடா. இப்ப பாரு நான் என்ன பண்றேன்னு. எப்படியோ புடிச்சிட்டேன். டே என்னோட சாப்பேடா கடத்திட்டு போறீங்க, இந்த சண்டைக்கு வரியா? இந்த வாடா, உங்களை நீங்க சும்மா விட மாட்டேன்டா. இல்ல அப்படி போட்டு பிராங்க்லின், அம்பிட்டு பேரையும் போட்டு வெளுத்தி விட்டாச்சு. இப்ப என்ன பண்றது? போய் சாப்பை காப்பாத்து. எப்படியே நம்ம சாப்பா காப்பாத்தியாச்சு. வாடா சாப்பு. என்னடா 2 பிராங்க்லின் இருக்காங்கன்னு பாக்குறியா? உனக்காடா தெரியாது யாருன்னு? இங்க பாரு சித்தப்பு, சாப்புக்கு தெரியுது 2மே பிராங்க்லின் தான் அப்படின்ட்டு. எப்படியோ நான் வந்த வேலையில ஒரு வேலையை வெற்றிகரமா முடிச்சிட்டேன். ஆமால, நீ ஏதோ 2 பிரச்சனை அப்படின்னு சொன்னீங்க. ஒரு பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணியாச்சு, இன்னொன்னு என்னடா அது? இல்ல ஆமா, இது வந்து சாப்பை பத்தின பிரச்சனை நம்ம சால்வ் பண்ணியாச்சு. இது ஏதோ லைஃப் பத்தின பிரச்சனை. நீ இன்னொரு பிரச்சனை உன் லைஃப்ல இப்ப நடக்க போகுது. அது இதை விட முக்கியமானது. அது நடந்ததுக்கு அப்புறம் உன்னால அதுல இருந்து மீண்டு வரவே முடியாது. இல்ல சொல்றா கொஞ்சம் தெளிவா சொல்லி, எனக்கு நீ சொல்றது ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. அது ஒண்ணு இல்ல, நாம KFC வெடிக்கடை அதுக்கப்புறம் வந்து கார் ஷோரூம் வச்சிருக்கோம் அப்படின்னா இன்னைக்கு நைட்டு அந்த 3 இடத்துலயுமே திருட்டு நடக்க போகுது. 2 பேர் வந்து 3 கடையிலையும் ஆட்டிய போட்டு போயிருவாங்க. இதுக்கு அடுத்து என்னென்னமோ வாழ்க்கையில நடக்கும். அதுல இருந்து நீ வெறுமனை ஏழையா போயிருவ, ஏன் பிச்சைக்காரனா கூட போயிருவ. ஓ புரியுது. என்ன அவங்க திருடிட்டு போயிட போறாங்க, நம்ம வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்களை கண்டுபிடிக்க போறோம். திருப்பி நம்ம கடையை சரி பண்ண போறோம். இல்ல ஆம்பளை பிராங்க்லின், வந்தவங்க வச்சுக்கவே, திருடிட்டு போனான்னு வச்சுக்கவே, நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுப்போம். அவங்க வந்து திருடிங்கன்னா கண்டுபிடிச்சிருவாங்க, அவ்வளவுதானே. நீங்க நினைக்கிற மாதிரி இது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. நான் எல்லாத்தையும் சொன்னதுக்கு அப்புறம் உங்களுக்கே ஒரு பயம் வரும். இன்னைக்கு நம்ம தான் அதை எல்லாத்தையும் தடுக்கணும், சரியா? சரி, இந்த 3 கடையிலையும் இன்னைக்கு எவனோ வந்து திருடிட்டு போறாங்க, அதை நம்ம இங்க இருந்து தடுக்கணுமா? திருட்டு நடந்ததுக்கு அப்புறம் இந்த KFC இழுத்து மூடிட்டாங்க. நீ எதுக்கும் லாய்க்கு இல்ல, நீ இருக்கும்போது இவ்வளவு திருட்டு நடக்குது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நான் நிறைய கடன் வாங்கி தான் கார் ஷோரூம் நடத்தினேன். நான் நினைச்ச மாதிரி கார் ஷோரூம் போகல, நான் ரொம்ப ஏழை ஆயிட்டேன். இல்ல 1 மணி நேரத்துல திருடங்களை தடுக்க தயாராக போறான். கரெக்ட் சித்தப்பு, வர திருடங்களை இன்னைக்கு நம்ம தடுத்தே ஆகணும். இது மட்டும் நடக்கல அப்படின்னா வச்சுக்கவே KFC இழுத்து மூடிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன நினைச்சாலும் வாழ்க்கையில முன்னேறவே முடியாது. சரி, எதுவும் பிளான் வச்சிருக்கியா என்ன திருடங்களை தடுக்கிறதுக்கு? நான் தான் சொன்னேன்னா எந்த ஒரு பிளானும் இல்லாம தான் நான் இங்க வந்திருக்கேன். இருந்தாலும் ஒரு பிளான் போடுவோம். இப்போதைக்கு 3 பில்டிங் இருக்கு. இந்த பில்டிங்ல அப்புறம் வந்து வெடிக்கடையில சித்தப்பு நீ ஒளிஞ்சிரு, KFCல நீ ஒளிஞ்சுக்கடா, கார் ஷோரூம்ல நான் ஒளிஞ்சிருக்கேன். புரியுது
புரியுது. அப்போ ஒவ்வொரு கடைக்கிற நைட் நம்ம ஒளிஞ்சுக்குவோம். திருடங்க வந்தா நம்ம அவங்கள தடுத்துடலாம்னா? இல்ல பிராங்க்லின், நான் ஒன்னும் சொல்லவா, எனக்கு இந்த வெடிக்கடை மட்டும் வேணாம்னா வேற எங்கேயாச்சும் போய் ஒளிஞ்சுக்கிறேன். பேசாம நான் வந்து பக்கத்து கடையில போய் ஒளிஞ்சுக்கவா? உன்னை என்ன ஒளிஞ்சு புடிச்சா விளாட கூப்பிட்டாங்க? ஒளிஞ்சிருந்து திருடங்களை கண்டுபிடிக்கணும். திருட்டு நடக்க போது நம்ம கடையில, நீ பக்கத்து கடையில போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பியா? ஆமா சித்தப்பே, நீ எதுக்கும் பயப்படாத, எந்த பிரச்சனையும் நடக்காது, எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். சொன்னது ஞாபகம் இருக்கட்டும்னா ஆளாளுக்கு ஒரு கடையில போயிட்டு ஒளிச்சுக்கங்க. இல்ல இவங்க மட்டும் என்ன தனியா விட்டு போயிட்டாங்க. இந்த திருடங்க வந்தா வச்சுக்கவே சீட்டா இந்த கடைக்கு தான் வரப்போறாங்க. இப்ப நான் சொன்ன மாதிரி கார் ஷோரூம்ல ஒளிஞ்சிருக்கேன். பிராங்க்லின் KFCல ஒளிஞ்சிருக்கான்னு நினைக்கிறேன். எங்கடா இங்க ஒளிறதுக்கு இடம் இருக்கு? இங்க வந்து நம்ம ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கோம். வந்தா என்ன ஸ்ட்ரெயிட்டா கிச்சனுக்கு தான் வருவானுங்க. மாட்ட போறோம் இன்னைக்கு நம்ம. டேய் சிஷ்யா, நம்ம போட்ட பிளான் படி பண்ணணும். சொன்னது புரிஞ்சா? குருவே, நீங்க பிளான் போட்டீங்க, ஓகே. அதை என்கிட்ட சொல்லணும்னா எப்ப சொன்னீங்க? ஏண்டா டேய், நேத்து நைட்டு உட்காந்து எக்ஸ்பிளனேஷன் பண்ணிட்டு இருக்கேன். அதெல்லாம் விட்டுவிட்டு இப்ப பிளான் சொல்லணும்னு சொல்றியா? இப்ப கேட்டுக்க, நான் சொல்ல போற பிளான. இந்த அருக்கு பத்தியா 2 பில்டிங்கு, நீ ஒரு பில்டிங்ல போ, நான் ஒரு பில்டிங்ல போறேன். கையில கிடைக்கிறதெல்லாம் தூக்கிட்டு வந்துரு. இல்ல வந்துட்டாங்க. ஏய் சிஷ்யா, சொன்னது புரிஞ்சுன்னா டார்ச் லைட்டு போன் லைட்லாம் ஆன் பண்ணக்கூடாது. இப்படியே தான் போகணும். குருவே, நீங்க சொன்னது புரிஞ்சிருச்சு. சும்மாவே இந்த மாஸ்க போட்டு ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. ஆஹா, என்னங்க அது? கலர் லைட் செம்மையா இருக்கே. ஓ, ஒருவேளை கிறிஸ்மஸ்க்கு போட்டுருப்பாங்களோ? சி, எதுக்கு நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம்? வந்தா ஆட்டிய போட்டு கொண்டு போவோம். ஆஹா, என்ன அது இவ்வளவு இருக்கு? கம்ப்யூட்டர்லாம் இருக்கே. வந்துட்டானுங்க. எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு தெரிய மாட்டேங்குது. என்னடா அது, பழம் வச்சிருக்காங்க, அழுகி போன பழம். எப்ப வச்சதுன்னு தெரியல இது. இந்த கடை தானே வியாபாரம் பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கு. எங்க இருக்கு? இங்க லேப்டாப்லாம் அப்படியே இருக்கு. இது என்ன ரூமு? ஓ, கிச்சனா? இதுக்குள்ள ஒண்ணும் இருக்காது. இதுக்கெல்லாம் நம்ம வர்றது வேஸ்ட். இங்க வெறும் மிளகா பொடி மல்லிப்பொடின்னா இருக்கு. நம்ம இங்க போயிட்டு ஆட்டையை போடுவோம். நல்ல வேளை நம்ம இருட்டுக்குள்ள இருக்கவும் நம்மள கண்டுக்கல. இல்லனா அவ்வளவுதான், சோழி முடிஞ்சிருக்குமே. ஆஹா, இந்த அதாயம் இருக்கேன். இவன் என்ன பண்றது இப்ப? நம்ம கல்லாவுல வந்து ஆட்டையை போட்டுக்கிட்டு இருக்கானே, அம்புட்டு காசையும். இவனை பின்னாடியே போய் அடிச்சிடலாமா? இத்தனை வாங்கிக்கிறா. என்னது இது? சவுண்ட் கேக்குது. பாஸ் எதுவும் பண்றாரா? எனக்கு தெரிஞ்சு பிராங்க்லின் இங்க அடிச்சிட்டான்னு நினைக்கிறேன். இதான் நமக்கான டைம். திரும்பிடக்கூடாது. இந்தாடா வாங்கிக்கிறா. எப்படியே வந்த 2 திருடங்களையும் அடிச்சாச்சு. நம்ம KFCயும் காப்பாத்தியாச்சு. நம்ம பாட்டுக்கு இங்க இவனை அடிச்சு போட்டோம். அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அவனை அடிச்சிருப்பானா? பிராங்க்லின், என்னடாச்சு? நல்ல வேலை, பிராங்க்லினும் வந்தான்னு அடிச்சு போட்டேன். மொத்தம் எத்தனை பேர் வந்தாங்க பிராங்க்லின்? அதுவா, இங்க ஒரே ஒரு ஆள் தான் வந்தான். அங்க எத்தனை பேர் வந்தாங்க? அங்கேயும் ஒரே ஒரு ஆளு தான். அப்ப டோட்டலா 2 பேர் வந்துட்டு நம்ம கடையை ஆட்டிய போட்டுருக்காங்க. சரி, எப்படி நம்ம கடையை காப்பாத்தி விட்டாச்சு. சரிடா பெரிய பிராங்க்லின், நீ வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா வச்சுக்கவே, எல்லா நேரத்துலயும் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு CCTV கேமரா போட போறேன். அதுக்கு அடுத்து வந்து செக்யூரிட்டி இதுக்கு வைக்க போறான்டா. எங்க சித்தப்பு? இல்ல 2 திருடங்க வந்தாங்க, அங்கிட்டு தான் போனாங்க. அட சித்தப்பு, அவங்க எல்லாம் அடிச்சு துவம்சம் பண்ணியாச்சு. டேய் சீக்கிரம்டா, விடிய காலம் 3 மணி ஆக போகுது. நான் இங்க இருந்து டைம் மிஷின் வழியா நான் எதுக்கு போண்டா? ஆமா, எனக்கு ஒண்ணு புரியல. நீ எப்படி டைம் மிஷின் எல்லாம் கண்டுபிடிச்ச? அப்ப நானும் ஃபியூச்சர்ல டைம் மிஷின் எல்லாம் கண்டுபிடிப்பேனா? எனக்கு இப்படிப்பட்ட ஒரு 2 விஷயம் நடந்துச்சு. என் சாப்பு காணாம போயிட்டானா, அப்புறம் என் வந்து கடையை ஆட்டையை போட்டு போயிட்டாங்களா. இதை தடுக்க தான் நான் வந்து டைம் மிஷின் கண்டுபிடிச்சேன். இது மாதிரி ஒன்று உன் வாழ்க்கையில் நடக்கவே இல்லை அப்படின்னா நீ எப்படி டைம் மிஷின் கண்டுபிடிப்ப? அதனால நீ டைம் மிஷினே கண்டுபிடிக்க மாட்டேன். இப்ப நான் டைம் மிஷின் கண்டுபிடிக்க மாட்டேன்னா நீ ஏன் கண்டுபிடிச்சிருக்க மாட்ட? இப்ப நம்ம வீட்டுல போய் பார்த்தா டைம் மிஷின் இருக்குமா? இல்ல என்னல பயமுறுத்தி விட்டு இருக்க? அப்ப அந்த பெரிய பிராங்க்லின் இங்கே செட்டில் ஆயிருவானா? இல்ல பிராங்க்லின் நீ இங்கே தான் இருக்க போறியா? இல்ல, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது. அதெல்லாம் வீட்டுல இருக்கும். இல்ல அதெல்லாம் இருக்கட்டும். சின்சானுக்கு இதெல்லாம் தெரியாம இருக்காதனாலதான். இல்லாட்டி சின்சான பாத்துட்டு எடுத்துட்டு போலாம்னு. இன்னைக்கு சின்சான் வந்து டூர் போயிருப்பான். நைட் இங்க தங்க மாட்டேன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். நான் சின்சானுக்கு இதை பத்தியான விஷயம் ஒண்ணு கூட தெரியக்கூடாது. அதனாலதான் நான் அவசரமா வந்துட்டு ஓடுறேன். புரியுதா பிராங்க்லின்? புரியுதுடா நீ சொல்றது. சின்சானுக்கு இது சம்மந்தப்பட்டதா ஒண்ணும் தெரியக்கூடாது. நீ சொன்ன மாதிரி கதவு இங்கே தான்டா இருக்கு. இது வழியா போனா இப்ப உன் காலகட்டத்துக்கு போயிருவியா? இல்ல என்னலே அதுக்குள்ளே விடிஞ்சிருச்சு பாரு. ஆமா சித்தப்பே, பளிச்சுன்னு மூஞ்சில அடிக்குது. பிராங்க்லின், எனக்கு கோஆபரேட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சித்தப்பே உனக்கும் தேங்க்ஸ். நான் சொல்றத ஞாபகம் வச்சுக்க. எல்லா இடத்துலயும் கேர்ஃபுல்லா இருக்கணும். இல்ல பிராங்க்லின் அனுபவசாலியான பிராங்க்லின் சொல்றான் பத்தியா, அவங்கிட்ட எல்லாத்தையும் கேட்டுக்க. அடிக்கடி எங்க வந்து பாத்துட்டு போடா பிராங்க்லின். இன்னமே இந்த இடத்துக்கு நான் வர முடியுமான்னு தெரியல. இப்ப நான் என்னோட உலகத்துக்கு போனா என் உலகம் எப்படி மாறி இருக்குன்னு எனக்கு தெரியல. எப்படி வேணா மாறி இருக்கலாம். ஆனா நான் பண்ண வேண்டியதை கரெக்டா பண்ணிட்டேன். சரி, நான் 2 பேரும் போயிட்டு வரவா? ஒன்னே ஒண்ணு சொல்லணும் சித்தப்பே. குட் பை சித்தப்பே. பிராங்க்லின், நான் சொன்னதை மட்டும் மறந்துடாத.
இந்த விஷயம் ஷின்சானுக்கு தெரியவே கூடாது. தெரிஞ்சிச்சு அப்படின்னா ரொம்ப பிரச்சனை ஆயிரும். சரி நான் சின்சானுக்கு தெரியாம பாத்துக்கிறேன். ஆனா ஒண்ணு, நீ அடிக்கடி எங்களை வந்து மீட் பண்ணிக்க சரியா? சரி நான் வர்றேன். குட் பை. எங்க ஸ்டெப் போயிட்டாரா? என்ன ஸ்டெப் நடந்துச்சு இப்ப? அதுவா ஒரு கதை உருவாகுது. இப்ப கதவை காணும். இந்த டைம் மிஷின் வந்து சொல்லிட்டு இருக்கேன். இதுக்குள்ள போக முடியும் நம்மளால. அவன் மட்டும் எப்படி போன? ஏன்னா பிராங்க்லின் இதை பத்தி ஆராயறதை விட்டுட்டு உன் வேலையை பார்க்க ஆரம்பிங்க. அவன் சொல்லிட்டு போனானா எல்லா விஷயத்திலும் கவனமா இருக்கணும்னு. புரியுது சித்தப்பு. அவனுக்கு இது 80 வயசு. அப்ப எவ்வளவு வழி அனுபவிச்சு. ரொம்ப நன்றி. வீடியோக்கு லைக் போட்டு ஹைப் கொடுத்து விட்டுருங்க. இதோட